ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் வந்து 2025 வர குரூப் 4க்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலான்னு பார்க்கலாம். நாம் வந்து ஓல்டு புக் மட்டும் இம்பார்ட்டன்ஸ் படித்தா போதுங்க. அதுவும் தமிழ் மட்டும், செய்யுள் மட்டும் அது நல்லா கான்சன்ட்ரேஷன் பண்ணி படித்தா போதும். மற்ற ஸ்கூல் புக் வந்து தமிழ் புக் A to Z நம்ம படிக்கணும். அதே போல் ஜிகேவும் ஸ்கூல் புக்ஸ் முடிச்சுட்டு தான் நம்ம இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கணும். ரிவிஷனுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் படிக்கணும். அதுவும் நமக்கு எது மறக்குதோ அதை திரும்ப படிக்கணும். இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போகக்கூடாது. அப்படி இம்பார்ட்டன்ட் மட்டும் படிச்சுட்டு போனோம்னா நமக்கு கூற்றுக்காரணம் வச்சாங்கன்னா நம்மளால் ஆன்சர் பண்ண முடியாது. ஸ்கூல் புக் கம்பல்சரி படிச்சிடணும். அதுலேயும் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து ஃபுல்லாகவே படிச்சிடணும். எக்ஸ்ட்ராவாக அதில் நம்ம ஆர்டிகல்ஸும் படிச்சுட்டு போயிடணும். அப்போ தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வந்து நான் செப்டம்பர் 16 குரூப் 4 முடித்து அடுத்த ஒரு நாள் விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சோம்னா குரூப் 4க்கு வந்து நம்ம 185 ப்ளஸ் கம்பல்சரி 190 எடுக்கலாம். இந்த டைம் டேபிள் படித்தோம்னா, இந்த டைம் டேபிள் படி போனோம்னா நம்ம வந்து சிலபஸ் வந்து நம்ம வந்து கவர் பண்ணுறது வந்து கம்மியாக தான் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் வந்து தெளிவாக படிப்போம். தெளிவாக படிக்கும்போது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஒரு மாதத்துக்கு மட்டும்தான், செப்டம்பருக்கு மாதம் மட்டும்தான் டைம் டேபிள் போட்டிருக்கேன். 12th தான் ஆரம்பிச்சிருக்கேன். 12th நம்ம லாஸ்ட்டாக 12th வந்தோம்னா நல்லா படிக்க மாட்டோம். நம்ம அவசரமாக விட்டுருவோம். அதனால் நான் வந்துட்டு 12th தான் டைம் டேபிள் போட்டிருக்கேன். இப்படி படித்தோம்னா கம்பல்சரி நம்ம 190 எடுக்கலாங்க. கம்பல்சரி ஸ்கூல் புக்ஸ் முதல்ல நம்ம படிச்சிடணும். கான்ஸ்டியூஷன் தான் இது பண்ணியிருக்கேன். மேக்ஸு, 12th தமிழ், இயல் 1, இயல் 2, இயல் 4, இயல் 5 இப்படி கொடுத்துருக்கேன். அதுலேயுமே நம்ம வந்து அது ஃபுல்லாக இயல் 1, இயல் 2 அப்படின்னு படிக்கிறது தேவையில்லை. சிலபஸில் என்ன இருக்கோ அதை மட்டும் படித்தாவே போதும். அப்புறமேட்டு 12th ஓல்டு புக்கும் அடுத்த ஒரு நெக்ஸ்ட் வீக்கில் கொடுத்துருக்கேன். பார்த்திங்கன்னா பழைய புக்கு செயல் பகுதி மட்டும் படித்தோம்னா போதும். மேக்ஸு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், அடுத்தது வந்து லாபம் நட்டம். நம்ம வந்துட்டு இந்த 5 days படிக்கிறோம்ல, சாட்டர்டே வந்து என்ன பண்ணுவோம்னா தமிழ், மேக்ஸு, சயின்ஸு இதெல்லாம் படித்ததெல்லாம் ரிவிஷன் பண்ண போகிறோம். அடுத்தது சண்டே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அந்த வாரம் படித்த கான்ஸ்டியூஷன் எல்லாமே ரிவிஷன் பண்ண போகிறோம். கான்ஸ்டியூஷன் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ண போகிறோம். நமக்கு ரிவிஷன் ரொம்ப முக்கியங்க. அதனால் ரிவிஷன் இது பண்ண போகிறோம். 12th முடிச்சிடும். 12th முடித்த உடனே 11th முடிச்சிட போகிறோம். 12th வந்து 12th இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது 12th காமர்ஸ், நுகர்வோர் பாதுகாப்பு, குறைதீர்ப்பு செயல்முறை அப்படிங்கிறது வந்து 12th காமர்ஸ் புக்கில் இருக்கும். அப்புறமேட்டு 11th, அதுக்கப்புறம் 12th முடிச்சு வட்டி 11th வரும். இது வந்து ஃபுல்லாக நம்ம செப்டம்பர் வரையிலும் ஃபாலோ பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ஃப்ரைடே வந்து நம்ம அந்த வாரம் என்னென்ன படித்தோமோ தமிழ், மேக்ஸ், சயின்ஸு என்ன படித்தோமோ அதில் கம்பல்சரி ரிவிஷன் பண்ண போகிறோம். அடுத்தது வந்து அந்த வாரம் படித்த அரசியலமைப்பு ரிவிஷன் பண்ண போகிறோம். இது வரையிலும் 12th கம்பல்சரி முடிச்சிருக்கோம். 11th வந்து ஒரு 3 லெசன் முடிச்சிருக்கோம். நம்ம இப்படி படித்தோம்னா ஒரு தெளிவாக படிச்சுட்டு வந்துடணும். நோட்ஸ் எடுக்க முடிஞ்சால் நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்துடணும். கான்ஸ்டியூஷனுக்கெலாம் எல்லாத்துக்குமே கான்ஸ்டியூஷன், சயின்ஸு, மேக்ஸ், ஃபார்முலாஸ் இதெல்லாம் நம்ம நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண முடியும்னா லாஸ்ட்டாக வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செப்டம்பர் மந்த்து முடியும் மட்டும் தான் போட்டிருக்கேன். அடுத்தது வந்து திரும்பவும் அக்டோபருக்கு போட்டு கொடுக்குறேன். இது மாதிரி படித்தோம்னா கம்பல்சரி நம்ம குரூப் 4ல் நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். 190க்கு மேலேயே நம்ம எடுக்கலாங்க. தேங்க்யூ.